Hi hello friends, நான் தான் உங்க ஏஜே பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ஒரு மொபைல் ரிவ்யூ பண்ணிட்டு அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். Vivo V19 மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம் फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலை அன்பாக்சிங் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண ஒரு குட்டி பாக்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் வந்து மொபைல் இருக்குது. மொபைலை நம்ம இப்போ வந்து பூட் அப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொபைலை பூட் அப் பண்ணியாச்சு. பூட் அப் பண்ணிட்டு சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ்க்குள்ளே வந்து டைப் சி கேபிள் வந்து சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பார்க்குறதுக்கே ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்லெட்ஸ் இருக்குது, சிம் எஜெக்ஷன் பின் இருக்குது, அதுக்கப்புறம் பேக்கில் போடுற ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டி மாரி கொடுத்துருக்காங்க. அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னா, அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம். அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா விவோவோட ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. விவோவோட 33 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மொபைலோட ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் வந்து கண்ணாடி மாரி பளபளன்னு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மூஞ்சி கூட பார்த்து நீங்கள் தலைவாரிட்டு போயிடலாம் போல், அந்தளவுக்கு வந்து கிளாஸி ஃபினிஷிங்காக இருக்குது. உங்களோட கைரேகை கூட அதில் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறதா வந்து நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன். கேஸோட குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணணும்னா கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்கள் கையிலேருந்து வந்து ஸ்லிப்பாகி விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ மொபைலோட ஃபிசிக்கல் ஒரே பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாப்பில் வந்து இயர் ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 பஞ்சுவல் கேமராவோட வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீயும் பவர் பட்டனை கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா 4 கேமரா செட்டப்பில் வித் ஃப்ளாஷோட வருது ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி லுக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 ஆடியம் ஜாக்கு, டைப் சி போர்ட்டு அண்ட் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மொபைலோட ஃபேஸ் லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் அது மேலே டச் பண்ணால் போதும், வித்தின் செகண்ட்ஸில் வந்து உங்கள் மொபைல் வந்து அன்லாக் ஆகிடுது. இப்போ நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி அன்லாக் ஆகுதுன்னு. ஜஸ்ட் நான் இப்போ என்னோடய தம் வைக்கிறேன், வச்சு அடுத்த செகண்டே பட்டுன்னு அப்படியே ஓப்பன் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் லாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ் லாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. நான் ஜஸ்ட் என்னோடய தம்பை வந்து அந்த கேமராலேருந்து ரிலீஸ் பண்ணோன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது நீங்களே பாருங்கள். கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க, சில்வர் அண்ட் பிளாக் கலர். நமக்கு கிடச்ச கலர் வந்து சில்வர் கலர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு RAM வேரியண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 8GB RAM வேரியண்ட் தான் இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 128GB அண்ட் 256GB அப்படின்னு 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 712 யூஸ் பண்ணியிருக்காங்க. OS அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபன் டச் OS. இதில் வந்து பார்த்திங்கன்னா Adreno 616 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்காகவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்க மொபைல் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபுல் HD + 6.44 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் AMOLED அப்படின்னாலே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எவ்வளோ அக்யூரஸியாக ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயோட பாடி ரேஷியோ அப்படின்னு எடுத்திங்கன்னா 20:9 பாடி ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து 91% வந்து டிஸ்பிளே தான். சைடில் உள்ள பேனல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமிங் விளாட்றதுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்குது. இந்த மொபைலில் கேமிங்காகவே ஸ்பெசிஃபையாக அல்ட்ரா கேமிங் மோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்றதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேமரா அப்படின்னு எடுத்திங்கன்னா பேக் சைடில் 4 கேமரா செட்டப்பில் வருது வித் ஃப்ளாஷோட 48 MP, 8 MP, 2 MP அண்ட் அனதர் 2 MP ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அல்ட்ரா ஸ்டேபிள் வீடியோ மோடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மோடை நீங்கள் யூஸ் பண்ணி 4K ரெசல்யூஷன் வரையும் வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு சில சாம்பிள் ஃபுட்டேஜஸையும் நீங்கள் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த இமேஜோட கான்ட்ராஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இமேஜோட கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்கு. கான்ட்ராஸ்ட்டில் வந்து வேறு லெவலில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைலில் எடுத்த வீடியோட ஃபோக்கஸிங் பாருங்கள். ஃபோக்கஸிங் வந்து ஈஸியாக வந்து ஃபோக்கஸிங் ஆகிடுது, எந்த ஒரு திணறலுமே இல்லாமல். சில மொபைல்ஸ்லாம் ஃபோக்கஸிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இந்த மொபைல் வந்து ஈஸியாகவே ஃபோக்கஸ் ஆகிடுது. விவோ மொபைல் அப்படின்னாலே செல்ஃபியை வந்து தாறுமாறாக ஆக்கி விட்ருவாங்க. அதேமாரியே இந்த மொபைலையும் டுவல் பஞ்சுவல் கேமரா செட்டப்பில் வந்துருக்கு. 38 மெகா பிக்சல் அண்ட் 8 MB அப்படின்ட்டு 2 கேமரா செட்டப்பில் இருக்குது. பேட்ரி அப்படின்னு எடுத்திங்கன்னா 4500 mAh கொண்ட ஒரு பிக் பேட்ரி ஒன்று கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் கொண்ட ஃப்ளாஷ் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளாஷ் சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 70% சார்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகுது. இந்த பேட்டரியை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் 1 மணி நேரம் சார்ஜ் போட்டாலே போதும், உங்களுக்கு பேட்டரி 0 to 100% வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பேட்ரி யூசேஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து நல்லா தாங்குது. நீங்கள் ஒரு ஹெவி யூஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து கன்ஃபார்ம் 1 day நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அல்ட்ரா கேமிங் மோடு. ஜஸ்ட்டு அதை வந்து எனபிள் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்கான்ட்டு. இதில் வந்து கேமிங் சவுண்டு ட்ரைனிங் சென்டர் அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பப்ஜி கேம் விளாட்றீங்கன்னா பப்ஜி கேமில் வந்து உங்களுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் எனிமி வந்து லெஃப்ட் சைடில் வராங்களா ரைட் சைடில் வராங்களா தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து எனிமியை ஸ்பாட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ட்ரைனிங் மாரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க டிஃபால்ட்டாக ஒரு சவுண்ட் சிஸ்டம் மாரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து சவுண்ட்லாம் வந்து இன்பில்டாக கொடுத்து அதை நமக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து டெஸ்ட்டு மாரி எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு சவுண்டு கொடுத்துருவாங்க. அந்த சவுண்டை நம்ம லிசன் பண்ணிவிட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அது வந்து ரைட்டாக தப்பா அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேமிங்கை வந்து இது வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர் அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர் மோடு அப்படின்னு ஒரு மோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சோஷியல் மீடியாஸ் ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் அதில் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து 3 ஃபிங்கர் வச்சு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெனுவில் வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நீங்கள் ஈஸியாக சாட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கேம் விளாடும் போது நம்ம வாய்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம். நம்ம பப்ஜி கேமில் வந்து வாய்ஸ் சாட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த வாய்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சைல்டு மாரி பண்ணிக்கலாம், இல்லை கமாண்டர் மாரி பண்ணிக்கலாம், இல்லை வாரில் எப்படி பண்ணுவாங்களோ அந்தமாரி கூட பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்கள் வாட்ஸ்அப்பு கூட நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேம் ஓப்பன் பண்ணும்போது கேம் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் உங்களுக்கு கேம் விளாடும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து கால் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த காலை வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலே வராது. நோட்டிஃபிகேஷனை வந்து பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். முழுக்க நீங்கள் கேம் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்போர்ட் அப்படின்ட்டு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இந்த மோடை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் வேறு எந்த ஆப் மட்டுமே ரன் ஆகாது, உங்களுக்கு கேம் மட்டுமே ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேமோட கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அல்ட்ராவில் வச்சு நீங்கள் பப்ஜி கேம் விளாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேம் விளாடும் போது உங்கள் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டச் ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா 120 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. நானும் ப்ரோ பிளேயர் தான். இப்போ வந்து இதில் வந்து கைரோஸ்கோபிக் சென்சாரை வச்சு விளாண்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைரோஸ்கோபிக் சென்சாரை வச்சு நீங்கள் விளாண்டிங்கன்னா நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ப்ரோ பிளேயரு. நான் வந்து இந்த மொபைலில் விளாண்டு பார்த்தேன். கைரோஸ்கோபிக் வந்து வேறு லெவலில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் விளாண்டது தான் எப்படி வந்து சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. கைரோஸ்கோபிக் வச்சு விளாடும் போது தாறுமாறாக இருக்குது. இந்த கேமில் விளாடும் போது நானும் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் தான் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு நோப் பிளேயர் தான். ஸோ இந்த மொபைலில் விளாடும் போது எனக்கே வந்து ப்ரோ பிளேயர் மாரி ஒரு ஃபீல் வருது. அதாவது இந்த கைரோஸ்கோபிக்கில் விளாடும் போது உங்களுக்கு வந்து அந்த மார்க் வந்து பர்ஃபெக்டாக அப்படியே எனிமி மேலே வச்சு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.